குற்றங்களே நடக்காத ஒரு சமூகத்தை நாம் இன்னும் உருவாக்கவில்லை. இது வந்து அதிகமா நடக்குது இந்த ஆட்சியில அப்படிங்கிற மாதிரி இப்ப நிறைய எடுத்துக்காட்டுகள் நம்மளுக்கு காமிக்கலாம். உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க கிராண்ட் ராயல் டூர்ஸ்க்கு வாங்க. அட என்னங்க சொல்றீங்க? நம்ம மஞ்சு குரூப்ஸின் ப்ளூ ஸ்பாட் 3.0ல ஃபேஸ் 2 பீச் வில்லா புக்கிங்ஸ் ஓபன் ஆகிடுச்சா? சேகர் கமுலா இயக்கத்தில் தனுஷ், நாகார்ஜுனா மற்றும் ராஷ்மிகா மந்தனா நடிப்பில் குபேரா வெற்றி நடை போடுகிறது. ஒரு சீனியர் மினிஸ்டர் வந்து தப்பு பண்ணும்போது கட்சிக்குள்ள இருந்து நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஆக்ரோஷமா வாய்ஸ் அவுட் பண்ணியிருந்தீங்க. எனக்கு தப்புன்னு சொல்லும்பொழுது நம்ம மனசுல பட்ட ஒரு விஷயத்த சொன்னா என்ன ஆயிடும்? ஐ வில் ஃபேஸ் தி கான்சிக்வன்சஸ். பெண்களை பத்தி எதை வேணாலும் பேசிடலாம். சும்மா வந்துட்டு வீட்டில் இருக்க பெண்களை அசிங்கப்படுத்துறதும், ஏதோ பெண்கள் வந்து சமைக்கிறதுக்கே பிறந்து உங்களுக்கு சமைச்சு போட்டு வாழ்றதுக்கே வந்து இருந்தவங்க மாதிரியும் அதை வந்து நம்ம கண்டிக்க ஆரம்பிக்கும் பொழுதுதான் வந்து இங்க சீனியர் மினிஸ்டர்ஸ் வந்துட்டு மோர் பவர்ஃபுல் இன் டிஎம்கே அப்படின்னு வெளியில ஒரு பிம்பம் இருக்கு. அது உண்மையா பொய்யாங்கிறத தாண்டி அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எஸ், பீப்புள் ஆர் பவர்ஃபுல். நான் இல்லைன்னு சொல்லல. பட் ஓகே, என்ன நான் யாருங்கிறது நான் எனக்கு மட்டும்தான் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. யார் வேணாலும் விமர்சனம் பண்ணலாம். அதெல்லாம் நம்ம வந்து சீரியஸா எடுத்துக்கிறோம்னா அது வந்து தேவையே இல்லாத ஒரு விஷயம். அண்ட் இந்த கேள்வியை நான் கண்டிப்பாக கேட்கலான்னு நினைக்கிறேன், தைரியமாக உங்ககிட்ட கேட்கலான்னு நினைக்கிறேன். ஒரு சீனியர் மினிஸ்டர் வந்து தப்பு பண்ணும்போது கட்சிக்குள்ளே இருந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப ஆக்ரோஷமாக வாய்ஸ் அவுட் பண்ணியிருந்தீங்க. அதுக்கப்புறம் அவர் மேலே நடவடிக்கை எடுக்கப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க முடிஞ்சிச்சு. பட் we didn't expect அந்த விஷயத்தை உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணலை. பட் நீங்கள் பண்ணதுக்கப்புறம் எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாகவே இருந்தது அப்படின்னே சொல்லலாம். அதனால இந்த கேள்வியை நான் தைரியமாக கேட்கலான்னு நான் உங்ககிட்ட சொன்னேன். ஸோ நீங்கள் அது திருப்பி உங்ககிட்ட கேட்டப்போ கூட ஒருத்தருக்கு எத்தனை தடவை நம்ம வந்துட்டு தண்டனை கொடுக்கறது அப்படிங்கிறத சொல்லியிருந்தீங்க. அந்த இன்சிடென்ட்ஸ் பற்றி கொஞ்சம் பேச முடியுமா? இல்லைங்க, நான் பல முறை வந்து யாராவது பேசியிருந்தா கண்டிச்சிருக்கேன். இல்லைன்னா மேடையிலே கூட பேசும்பொழுது நான் எதிரில் இருந்தால் சில நேரங்களில் வந்து அவங்களே சொல்லுவாங்க, கீழே வந்தால் ஏதாவது சொல்லுவாங்க, நான் சொல்லாமல் இருக்கேன் அப்படின்னுட்டு. பட் ஐ திங்க் பெண்களை அப்படி ஒரு டேக்கிங் ஃபார் கிராண்டடாக அப்படி பேசுறது வந்து ஒரு நகைச்சுவையான விஷயம். இல்லைன்னா பெண்களை பற்றி எதை வேணாலும் பேசிடலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் நம்ம திரும்ப திரும்ப உருவாக்கிட்டோம். அது திரைப்படங்களாக இருக்கட்டும், நம்மளோட எழுத்துக்களாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அந்த டாலரன்ஸ் வந்துருச்சு. மற்ற எந்த விஷயத்துக்கும் இல்லாத டாலரன்ஸ் பெண்களை பற்றி வந்து தரக்குறைவாக பேசும் பொழுது திரைப்பட பாடல்களாக இருக்கட்டும், திரைப்படங்களாக இருக்கட்டும், அரசியல் மேடைகளாக இருக்கட்டும், ஏன் வந்து இலக்கிய மேடைகள்னு சொல்கிறாங்க இல்லையா, அதில் வந்து பெண்களை வந்து பேசுறது, அந்த விவாத மேடைகளாக இருக்கட்டும், சும்மா வந்துட்டு வீட்டில் இருக்க பெண்களை அசிங்கப்படுத்துறதும், வந்து ஏதோ பெண்கள் வந்து சமைக்கிறதுக்கே பிறந்து உங்களுக்கு சமைச்சு போட்டு வாழ்கிறதுக்கே வந்து இருந்தவங்க மாதிரியும் இதையே திரும்ப 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 அதுக்கும் கைத்தட்டி ரசித்து, ஸோ அதுக்கு ஒரு சரியான சூழலை நம்ம உருவாக்கி அவங்கள பாதுகாப்பாக ஒரு இடத்த கொடுத்துட்டோம். அதை வந்து நம்ம கண்டிக்க ஆரம்பிக்கும் பொழுது தான் வந்து மாறுதல் வரும். நிச்சயமாக. ஸோ நீங்கள் கண்டிச்சிங்க, அங்கே வந்துட்டு மாற்றங்கள் நிகழ்ந்தது அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சது. பிகாஸ் இந்த கொஸ்டின் ஏன் எல்லாத்துக்குமே வந்தது அப்படின்னா, இங்கே சீனியர் மினிஸ்டர்ஸ் வந்துட்டு மோர் பவர்ஃபுல் இன் டிஎம்கே அப்படின்னு வெளியில் ஒரு பிம்பம் இருக்குது. இன்னும் அது உண்மையா பொய்யாங்கிறத தாண்டி அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லைங்க, முதலமைச்சர் வந்து ஒரு நான் விமர்சனம் பண்ணதுனாலன்னு சொல்ல வரல. நிச்சயமா ஒரு தவறு நடந்தது, அது சரியில்லை என்று அவருக்கு தோன்றியதா அவர் ஒரு நடவடிக்கை எடுக்கிறார். ஸோ அந்த நடவடிக்கைக்கு ஒரு சின்ன பெண்களை தானே அப்படின்னு எல்லாம் நினைக்காம, அது வந்து பெண்களுக்கு தர வேண்டிய மரியாதை தரப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு ஒரு நடவடிக்கை எடுக்கிறார். இது முன்னாடியும் எடுத்திருக்காரு. சில பேச்சாளர்கள் பேசும் பொழுது தவறு நடக்கும் பொழுது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. அதை வந்து நான் வந்து அதுக்கு நிச்சயமாக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஸோ எஸ், பீப்புள் ஆர் பவர்ஃபுல். நான் இல்லைன்னு சொல்லலை. பட் ஓகே, என்ன ஒரு நம்ம மனசில் பட்ட ஒரு விஷயத்த சொன்னால் என்ன ஆகிடும்? அதுக்காக தான் கேட்குறேன் நான். இல்லை, எனக்கு தப்புன்னு சொல்லும்பொழுது இட்ஸ் ஓகே. ஓகே, அண்ட் ஐ வில் ஃபேஸ் தி கான்சிக்வன்சஸ். அந்த கிரிட் தான் மேம், அதுதான் நான் வந்துட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அண்ட் ஐ அப்ரிஷியேட் தட். அண்ட் ஒரு விஷயம் கேட்டீங்க இல்லையா முதல்ல, நீங்க வந்து திரும்ப திரும்ப எதை வந்து ஞாபகம் வச்சுப்பீங்கன்னு. ஒரு விஷயம் நான் நினைக்கிறது, as long as I am alive,
லைஃப் கோஸ் ஆன், நத்திங் கேன் ஸ்டாப் இட். அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான், இட்ஸ் ஓகே. இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் வெளியில இருந்து பார்க்குறவங்க நிறைய விமர்சனங்களை வச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. பட் உள்ள நீங்கள் இருக்கீங்கிறப்ப இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்களாக இருக்கட்டும், இல்லை இன்னும் சொல்லப்போனால் பெண்கள் அதிகார மையத்தில் அதிகாரத்தை எடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்களா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கட்சிக்குள்ளே? இல்லைங்க, எந்த இடத்துலையுமே எந்த கட்சியிலையுமே பெண்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான இடம் கிடைத்ததாக நான் நினைக்கல. எல்லா இடத்துலையும் அதனால தான் உள்ளாட்சி அமைப்புகளில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சில இடங்களில் இன்னும் ஆண்கள் அதிகாரம் செலுத்தக்கூடிய ஒரு நிலை இருந்தாலும் ஆனால் பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று வந்திருக்கக்கூடிய பெண்கள் தானே நேரடியாக செயல்படக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு வெற்றிகரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் திருப்பி அந்த 33% இடஒதுக்கீட்டை உடனே நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா அப்பொழுதுதான் பெண்கள் வருவதற்கான வாய்ப்புகள், ஏன்னா எல்லா ஸ்டாக்ஸுமே அவங்களுக்கு எதிராக உருவாக்கப்பட்டிருக்கு. அரசியலில் இருக்கக்கூடிய நேரத்தை எடுத்துக்கோங்க, அந்த கட்டமைப்பு எடுத்துக்கோங்க, அரசியலுக்கு தேவையான பொருள் செலவு செய்கிறதா இருக்கட்டும், எல்லாமே அவங்களுக்கு எதிராக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அவங்க உள்ளே வந்தே ஆகணுன்ற ஒரு நிலை வரும்பொழுது தான் இன்னும் அதிகமாக பெண்கள் அங்கே வரத்துக்கான வாய்ப்புகள் உருவாகும். அதனால தான் அதை தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக எல்லா கட்சிகளிலுமே ஒரு உண்மையான அதிகாரத்தோடு செயல்படக்கூடிய பெண்களுக்கு அவங்களுடைய உழைப்புக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய அந்த அங்கீகாரம் அப்படிங்கிறது இன்னும் நிரப்பப்படாமல் சரியாக கிடைக்காத ஒரு சூழ்நிலையில தான் இன்னும் இருக்கு. இது இந்தியாவில் இருக்கிற அனைத்து கட்சியிலையும் இருக்கிற ஒரு விஷயமா நம்ம எடுத்துக்கலாம். நிச்சயமா இந்தியாவோட நிறுத்துறீங்க, பல உலக நாடுகள்ல இன்னைக்கும் அந்த நிலைமை அப்படிதான் இருக்கு. நிச்சயமா இது அமெரிக்கா போன்ற இடங்கள்லயே பெண்களை தலைவர்களாக ஏற்றுக்கொள்வதில்லை. நிச்சயமா அவங்களுக்கு முன்னாடியே நம்ம இங்க பிரைம் மினிஸ்டர் உருவாக்குன ஒரு நாடு அப்படின்னு சொல்லலாம். பிரைம் மினிஸ்டர் உருவாக்குறோம், அதுக்கப்புறம் கேபினெட்ல எத்தனை மினிஸ்டர்ஸ் உருவாக்குறோம், எத்தனை பார்ட்டியில டிசிஷன் மேக்கர்ஸ் உருவாக்குறோம், எத்தனை எம்எல்ஏஸ் எத்தனை எம்பிஸ் உருவாக்குறோம், இதெல்லாமே முக்கியம் இல்லையா? நிச்சயமா இது கேட்கறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நீங்க பல இடங்கள்ல சொல்லியிருக்கீங்க, அதுவும் குறிப்பா பெண்கள் உயர் பதவிகளுக்கு வரும்போது அவர்கள் பல்வேறு விமர்சனத்துக்கு உள்ளாகிறாங்க, சந்தேகிக்கப்படுகிறார்கள் அப்படின்ற பல விஷயங்களை நீங்க மேடர் ரொம்ப சொல்லியிருக்கீங்க, அடிக்கடி சொல்லியிருக்கீங்க. அதனாலதான் இந்த கேள்வி முன்னாடி நான் வச்சேன். இல்லைங்க, விமர்சனத்துக்கு ஆளாகிறாங்கன்னா யார் வேணாலும் விமர்சனம் பண்ணலாம். அதெல்லாம் நம்ம சீரியஸா எடுத்துக்கிறோம்னா அஃப்கோர்ஸ் சொல்றதுக்கான எந்த நியாயமும் இல்லைனாலுமே அதுக்காக பெண்கள் ஒடுங்கி போயிடக்கூடாதுங்கிறேன். இல்லைன்னா அது தேவையே இல்லாத ஒரு விஷயம். இப்போ இளைஞர்கள் அப்படின்னு பார்க்கும்போது வெளியில இருந்து உள்ள ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிற, அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை வெளியில இருந்து பார்த்துட்டு இருக்கிற இளைஞர்கள் இந்த கட்சிக்குள்ள ஏதாவது பண்ணணும்னு நினைக்கும் போது அவங்களுக்கான வாய்ப்பு இங்க வழங்கப்படுகிறதா? ஏன்னா அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு இங்க வாய்ப்புகள் போய் கொண்டிருக்கிறத பார்க்க முடியுது சில நேரங்கள்ல. நீங்க வெளியில இருந்து பார்க்கக்கூடிய இளைஞர்கள் கட்சிக்குள்ள பணியாற்றணும்னு நினைக்கக்கூடிய அதே இடத்துல அதே சூழல்ல வளரக்கூடிய இளைஞர்கள் அவங்களுக்கும் நான் இதில் ஆர்வம் இருக்கு, இதுக்குள்ள பணியாற்ற வேண்டும். அப்படி ஒரே குடும்பத்தில் இருக்கக்கூடிய காரணத்தாலே எல்லாருக்கும் வாய்ப்புகள் மறுக்கப்படணுங்கிற அவசியமும் இல்லை. அதில் இருக்கிறதுனால மட்டுமே அவங்களுக்கு ஒரு இடமும் அங்கீகாரமும் தருவது அப்படிங்கிறதும் நியாயம் இல்லை. திறமை இருந்து ஆர்வம் இருந்து உழைப்பு இருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு வாய்ப்பு தருவதில் தவறில்லை. ஆனால் அதே நேரத்தில் வெளியில இருந்து வரவங்க இப்போ நிறைய பேர் வராங்க, இளைஞர்கள் பெண்கள் எல்லாமே வராங்க. அவங்களுக்கான இடமும் இருக்கு, அவங்களுக்கான வாய்ப்புகளும் அவங்களுக்கான அங்கீகாரம் கட்சிக்குள்ள கிடைக்குதா, அவ்வளோ எளிதா இருக்குதா அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கேள்வி. எல்லா இடமுமே ஒரு ஸ்ட்ரகிள் தான். அதுவும் அரசியல் அப்படிங்கிறப்ப அது ஏற்றுக்கொண்டாலும் இல்லைன்னாலும் அது ஒரு பவர் ஸ்ட்ரகிள். அந்த போராட்டத்தை கடந்து தான் நீங்க வரணும். அது எந்த இடமா இருந்தாலும் அரசியல் சூழலோடு இல்லாத பல பேர் இருக்கக்கூடிய இடமாக இருந்தாலுமே அதுல ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும். இப்போ சில இயக்கங்களில் நாங்கள் யாரையும் அதுக்கப்புறம் கொண்டு வரல அப்படின்னு சொன்னால் கூட அங்கே இருக்கவங்களோடைய புதுசாக வரவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரகிள் இருக்க தான் செய்யும். ஸோ நீங்கள் அதை கடந்து வந்து தான் ஆகணும். அடுத்ததான் இந்த 4 வருட கால ஆட்சி
அடுத்த வருடம் நம்ம வந்து தேர்தலை சந்திக்க ஏன்னா இருக்கிறோம். இப்போ நிறைய வந்து எந்த புதுசாக கட்சிக்கு வந்தவங்க இல்லைன்னா வந்து அரசியல் பின்புலம் இல்லாதவர்கள் என்று நிறைய பேர் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிஸா இல்லைன்னா என்ன துணை அணிகளில் இருக்கக்கூடிய சார்பு அணிகளை சேர்ந்த பொறுப்புகளில் என்று நிறைய பேர் இருக்காங்க. 2026 சட்டமன்ற தேர்தல் சந்திக்க போகிறோம். 4 வருட ஆட்சி வந்துட்டு அதாவது வந்து நீண்ட கால அரசியல் அனுபவம் இருந்தாலும் முதல் முறையாக வந்துட்டு திரு ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்றது 2021 முதலமைச்சராக. அப்படிங்கிறப்ப இந்த கலைஞர் அவர்கள் ஆட்சி யாரா இருந்தாலும் முதல் முறையா ஏதோ ஒரு நேரத்துல முதலமைச்சரா பதவி. நிச்சயமா அவருடைய தலைமை எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? கலைஞர் அவர்களோட ஆட்சியிலும் நீங்க இருந்திருப்பீங்க. ஸோ கலைஞர் அவர்களோட ஆட்சியும் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியும் வந்துட்டு எப்படி நீங்க வந்துட்டு வித்தியாசப்படுத்துவீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இல்லைங்க, கம்பேர் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருக்கும் எல்லாம் சமூக நீதி, இதுதான் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடிப்படை கொள்கை. அதை நோக்கிய ஒரு ஆட்சியாக தான் தலைவர் கலைஞருடைய ஆட்சி இருக்கு. தளபதியோட ஆட்சியும் அதே அடிப்படையை கொண்டது தான். சில நேரங்களில் இஷ்யூஸ் இன்னும் கொஞ்சம் மாறக்கூடிய சூழல் இருக்கு. இப்போ நமக்கும் ஒன்றிய அரசுக்குமான போராட்டங்கள் கிட்டத்தட்ட நம்ம தாண்டி வந்துட்டோம்னு நினச்ச சில விஷயங்கள், இப்போ மத ரீதியான விஷயங்களாக இருக்கட்டும், மாநில உரிமைகளாக இருக்கட்டும், திரும்ப வந்து நம்ம ஒரு மிகப்பெரிய அளவுக்கு போராட வேண்டிய ஒரு சூழலை இன்னைக்கு ஒன்றிய அரசாங்கம் உருவாக்கி இருக்கிறது. அதனால அந்த குரலும் அந்த போராட்டமும் இன்னைக்கு மறுபடியும் வலுப்பெறக்கூடிய ஒரு சூழல்ல வந்து இன்னைக்கு முதலமைச்சரான தளபதி அவர்களுடைய அரசியல் அப்படிங்கிறது கட்டமைக்கப்பட்டிருக்கு. இதே தான் வந்து ஒரு காலகட்டத்தில் தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்த பொழுது இதே ஒரு சூழல்ல வந்து போராட வேண்டிய ஒரு காலகட்டம் இருந்திருக்கிறது. அதை வந்து நம்ம கம்பேர் பண்றதை விட இட்ஸ் a long இது இல்லையா, அடிப்படையா ஒரு திமுக சேர்ந்த ஒரு பர்சனா சில பேர் பாக்குறப்ப கண்டிப்பா நிறைய வித்தியாசங்களை வைப்பாங்க. இந்த இடத்துல தலைவர் இருந்தா இப்படி பண்ணிருப்பாரு, இவர் இதை பெட்டரா பண்ணிருப்பாரு, பெட்டரா ஹேண்டில் பண்றாரு, இல்ல வந்து இன்னும் அவர் இருந்தா இவர் இது பெட்டரா ஹேண்டில் பண்ணி, இந்த மாதிரி நிறைய கம்பேரிசன்ஸை நம்மளால பார்க்க முடியும். இந்த சூழலுக்கு எப்படி வந்து இந்த காலகட்டத்துல இந்த ஜெனரேஷனோடைய எதிர்பார்ப்புகளோடு ஒரு விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ வந்து தலைவர் இருந்த காலகட்டத்தில் பெண்களை வந்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறது ஒரு சேலஞ்சாக இருந்தது. ஃபஸ்ட்டு காரணம் என்ன கிடைச்சாலும் ஸ்கூல்லேருந்து நிறுத்திடுவாங்க. 5வது படிக்கிறது 3வது படிக்கிறது அப்படிங்கிறதே ஒரு சேலஞ்சாக கேள்விக்குறியாக இருந்த காலகட்டத்தில் தலைவர் வந்து நீ கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு தானே உனக்கு நீ படிப்பை நிறுத்துற, நான் படிக்க வை, நான் கல்யாணத்துக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு வந்து திருமண உதவி திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் வந்து பெண்கள் படிக்கிறாங்க, படித்து ஸ்கூல் வரைக்கும் வந்துடுறாங்க. ஆனால் அதுக்கு மேலே படிக்கும்பொழுது இருக்கக்கூடிய சேலஞ்சஸை ஃபேமிலிஸ் வந்து ஏற்றுக்க தயாராக இல்லை அப்படின்னு கூடிய சூழலில் அதை அடுத்த கட்டத்துக்கு முதலமைச்சர் அவர்கள் எடுத்துக்கொண்டு போகிறாங்க. வந்து புதுமை பெண் திட்டம், அதே போல் வந்து இளைஞர்களுக்கு தமிழ் புதல்வன் அப்படிங்கிற ஒரு திட்டம், மதிய உணவு திட்டத்தை உண்மையான சத்துணவாக கொண்டு வந்து தலைவர் கலைஞர் அவர். இன்றைக்கி அந்த பிள்ளைங்க காலையில் பசியோடு வந்து வரக்கூடாதுங்கிறதுக்காக காலை உணவு திட்டத்தை கொண்டு வராங்க. அதே போல் எம்ப்ளாய்மெண்ட் உருவாக்குறதே ஒரு சேலஞ்சாக தலைவர் கலைஞர் அவர்களுடைய காலத்தில் இருந்திருக்கு. அந்த வேலை வாய்ப்புகளை நம்ம பிள்ளைங்களுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக தான் நான் முதல்வன் அப்படிங்கிற திட்டத்தை கொண்டு வராங்க. ஏன்னா படிச்சுட்டு வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் மார்க்கெட்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த கேப்பை ஃபில் பண்ணணுங்கிறதுக்காக இதை வந்து நம்ம அந்த காலகட்டத்தில் படிச்சுட்டு வந்தால் வேலை கிடைக்கும் அப்படின்னு ஒரு சூழல் இருந்தது. இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைக்கி வந்து மார்க்கெட்டோட டிமாண்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப எக்ஸாக்டாக மாறக்கூடிய ஒரு சூழலில் அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. இன்னைய தேவையை உணர்ந்து கொண்டு, ஆனால் அதே அடிப்படை வந்து சமூக நீதி, எல்லாருக்கும் எல்லாம்,
இதை இன்றைய காலகட்டத்திற்கு எப்படி வந்து வடிவமைத்து தர முடியுமோ அதை மிகச்சிறப்பாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவரை பல மேடைகளில் சொல்லியிருக்கக்கூடிய ஒன்று, பெருமையான ஒன்று, இன்றைக்கி இந்தியாவில் இருக்க ஒர்க் ஃபோர்ஸில் 42% ஒர்க் ஃபோர்ஸ் ஆஃப் விமன் இஸ் ஃப்ரம் தமிழ்நாடு. அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெருமையான விஷயம். ஆட்சியின் மீதும் ஆட்சியின் மீதும் இங்கே விமர்சனங்கள் பார்க்கப்பட்டுட்டு தான் இருக்கும். அது யார் ஆட்சி புரிந்தாலும் அது இருக்க தான் செய்யும். ஆனால் இந்த 5 வருஷத்தில் பெண்கள் பாதுகாப்பு வந்து கேள்விக்குறியாக இருக்குது அப்படிங்கிற விமர்சனம், சட்டம் ஒழுங்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விமர்சனத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் வந்து ஒரு சமூகத்தில் பெண்கள் மீதான வன்முறைகள், கொடுமைகள் எதுவுமே இல்லாத ஒரு சமூகத்தை நம்ம உருவாக்கணுங்கிறதுல யாருக்குமே மாறுபட்டு கருத்து இல்லை. ஆனால் நிதர்சனம் எல்லா இடங்கள்லையும் குற்றங்கள் நடைபெற்று கொண்டு தான் இருக்குது. ஆனால் ஒரு அரசாங்கத்தோட கடமை அது வந்து நம்ம சரியான நடவடிக்கை எடுக்கிறோமா, குற்றம் செய்யக்கூடியவர்களுக்கு தண்டனை கிடைப்பதற்கு சட்டப்படி ஒரு நியாயமான தண்டனை கிடைக்கிறதுக்கு வழிவகை செய்கிறோமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கடந்த காலங்களில் அதிமுக ஆட்சியில் அதை கூட செய்ய மறுத்திருக்காங்க. பொள்ளாச்சி பாலியல் விவகாரத்தில் என்ன நடந்தது, அந்த கொடுமைகளில் என்ன நடந்தது, குற்றம் செய்தவர்கள் மீது நடவடிக்கை கூட எடுக்க தயங்கினாங்க. ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய நம்முடைய ஆட்சியில் குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுகிறது, அவர்களுக்கு தண்டனை கிடைக்கிது. வந்து நீங்கள் தொடர்ந்து வந்து பாதுகாப்பு இல்லைன்னு ஒரு பெர்செப்ஷனை நீங்கள் உருவாக்க முயற்சி செய்யலாம் எதிர்கட்சிகள். ஆனால் உண்மை என்னன்னா, இந்த குற்றங்களே நடக்கக்கூடாது அப்படிங்கிற நடக்காத ஒரு சமூகத்தை நாம் இன்னும் உருவாக்கவில்லை. குற்றங்கள் நடக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் எல்லாரோட ஆசையும் கூட. ஆனால் இது வந்து அதிகமாக நடக்குது இந்த ஆட்சியில் அப்படிங்கிற மாதிரி இப்போ நிறைய எடுத்துக்காட்டுகள் நம்மளை காமிக்கலாம். இல்லைங்க, நீங்கள் நான் சொல்கிறத நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். நம்மளுடைய பியூரோ ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இருக்குது ஆஃப் கிரைம்ஸ், அதில் வந்து எடுத்து பாருங்கள், தமிழ்நாடு நோவேர் இந்த டாப் இல்லை. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது கூட வந்து இது நமக்கு கொடுத்துக்கிற சர்டிஃபிகேட் இல்லை. அந்த கிரைம் பியூரோ ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னாலே வந்து தமிழ்நாடு வந்து டாப்ல இல்லவே இல்லை. பெண்கள் குற்றங்கள் பட் அதுக்காக அந்த நம்பர்ஸ் தான் முக்கியம்னு சொல்ல வரல. டெஃபினட்டா வந்து அப்படிப்பட்ட ஒரு சூழலை நம்மளால உருவாக்கி விட முடிந்தால் நல்லது. பட் ஆனால் உலகத்தில் எந்த இடத்துலையுமே அப்படிப்பட்ட ஒரு சூழலை இன்று வரை முழுமையாக உருவாக்கி விட முடியவில்லை. நிச்சயமா. நான் அடுத்ததான் சட்டம் ஒழுங்கையும் குறித்து தான் பேசணும். ஏன்னா இங்கே இத்தனை கொலைகள் நடந்திருக்கு, பட்டப்பகலில் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறப்ப அதுக்கான விமர்சனங்களையும் இந்த அரசு தாங்கிட்டு தான் இருக்கிறாங்க, அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கிறாங்கிறத பார்க்க முடியுது. ஆனாலும் இங்கே குற்றவாளிகளுக்கு வந்து அந்த பயமோ தயக்கமோ இங்கே இல்லையே அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அப்போ என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம முன்னெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம்? இல்லைங்க, நீங்கள் வந்து இப்போ சில பேர் எதிர்பார்க்கக்கூடிய வந்து சட்டத்தை தாண்டி அவங்களுக்கு தண்டனை தருது அப்படிங்கிறத நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. எந்த குற்றமாக இருந்தாலும் நியாயம்ங்கிறது வந்து ஒரு ஆரோக்கியமான ஆட்சி ஜனநாயகத்தில் இட் ஹேஸ் டு கோ த்ரூ த டியூ ப்ராசஸ் ஆஃப் ஜஸ்டிஸ். அது குற்றவாளியம் செய்திருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும். ஸோ அதை தாண்டி நம்ம வந்து அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை தரேன் அப்படின்னு சட்டத்தை கையில் எடுத்துக்கிறதுக்கு யாருக்குமா நியாயமும் இல்லை, அந்த ரைட் யாருக்கும் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் பயத்தை வந்து தண்டனை வாங்கி தான் தர முடியுமே தவிர சட்டத்தை கையில் எடுத்துகிட்டு பண்ணுறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது சரியான விஷயம் இல்லை. இன்னைக்கு ஒரு விஷயத்துக்கு சட்டத்தை கையில் எடுக்கிறவங்க அந்த பவர் வந்து ஒரு எலெக்டட் கவர்மெண்ட்டுக்கு போகும் பொழுது அது எல்லா விஷயங்களுக்கும் மாறக்கூடிய ஒரு அபாயம் இருக்குது. இங்கே இல்லாமல் இருக்கலாம், ஆனால் பல இடங்களில் அதை நம்ம கண்கூடாக பார்க்குறோம். இந்தியா அரசு, மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் ஒரு விமர்சனம் இருக்குது, யாரும் எதிர்த்து பேசினாலும் இங்கே வந்து அடக்கி ஒடுக்கப்படுவார்கள் அப்படின்னு. தமிழ்நாட்டில் அப்படி ஒரு நிலை இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். பட் அந்த விமர்சனங்களையும் நம்மளால் பார்க்க முடியுது. பத்திரிகையாளர்களுக்கு எதிராகவோ அரசு விமர்சிப்பவர்களுக்கு எதிராகவோ வந்து கடுமையான சில நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க இந்த அரசாங்கமும் அப்படின்ற விமர்சனத்தை பார்க்க முடியுது. கேஸ் இருக்கும்போது ஒரு நடவடிக்கைகள் எடுக்காமையும் இருந்தால் அது வேற விஷயமாக நீங்கள் விமர்சனத்திற்கான என்னை பற்றி இப்போ ஒரு விமர்சனம் வரும்பொழுது நான் வந்து
நியாயமாக சட்டப்படி வந்து அது தவறு அப்படின்னு சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது? சட்டப்படி வந்து நான் கோர்ட்டுக்கு போயிட்டோ இல்லைன்னா கம்ப்ளைண்ட் பண்ணியோ வந்து அவங்கள அங்கே வந்து விளக்கம் கொடுக்கறதுக்கு அதுக்கான தரவுகளை என்னை பற்றி ஒரு விமர்சனம் வைக்கும் பொழுது அதற்கான தரவுகளை அதை வந்து நீங்கள் எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க அப்படின்னு நான் வந்து கோர்ட்டில் வந்து உங்களை வந்து நிரூபிக்க சொல்லும் பொழுதுல தவறு இருக்கிறது. ஏன்னா நம்ம வந்து கையில் வந்து பத்திரிக்கை இருக்குன்னோ இது இருக்குன்னோ அதை வச்சுட்டு நம்ம எதை வேணாலும் யாரை பற்றியும் சொல்லிட்டு போயிட்டே இருக்க முடியாது இல்லையா? நமக்கும் அதுக்கான ஏதாவது ஒரு ப்ரூஃப் இருக்கணும். ஸோ அதை வந்து ஒரு அரசியல்வாதியோ யாரோ எதிர்பார்க்கறது வந்து சட்டப்படியாக அதை எதிர்கொள்வது நிச்சயமாக நம்ம வந்து அதையும் தப்புன்னு சொல்கிறது. ஏன்னா எல்லாருக்குமே வந்து இந்த ப்ராசஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது வந்து யாரையும் அதுலேருந்து விட்டுற முடியாது. பட் சில தவறுகள் அந்த சூழலில் இருக்கக்கூடிய அந்த பத்திரிக்கை ஊடகத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் வேறு சில தவறுகள் போய் மாட்டிக்கும் பொழுது அரசு அதையும் பார்த்து இருக்க முடியாது இல்லையா? அப்பொழுது நடவடிக்கை எடுக்கும் பொழுது வேற வழி இல்லை இல்லையா? ஓகே, அதுக்கான விமர்சனங்கள் தான் இப்படி மாறுது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒருவேளை அவர்கள் செய்யற தவறுனால நம்ம வந்து நடவடிக்கை எடுக்கும் போது பத்திரிகையாளர்களுக்கு எதிரான நடவடிக்கை அப்படிங்கிற பொதுவா ஒரு விஷயத்த சொல்லி அது வந்து வேற ஒரு விஷயமாக மாறக்கூடிய ஒரு சூழல் உருவாக்கப்படுகிறது. மோஸ்ட் ஆஃப் தி டைம் நீங்க ஃபுல்லாவே வந்து இதுக்காக தான் செலவிடுறீங்களா? உங்களுக்கான ஒரு டைம் ஒதுக்குறதுங்கிறது இந்த விஷயத்துல கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பிளான் பண்ணி நீங்க வந்துட்டு ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம். இப்போ ஏதாவது நம்ம பண்ணணும்னா அதுக்குள்ள வேற ஏதாவது வேலை இருக்கும். அது நீங்க பண்றதை நீங்க என்ஜாய் பண்ண கத்துக்கிட்டீங்கனாலே தட் இஸ் ஆல்சோ யுவர் மீ டைம் இல்ல? ஓகே, ஸோ நீங்க ஆனா உங்களோட ரைட்டிங்லாம் மிஸ் பண்றீங்க அப்படின்னு மாதிரி ஏதாவது ஃபீல் இருக்கா உங்களுக்கு? உட்காந்து எழுதுறதுக்கு ஐ திங்க் அது காரணம் தான். நம்ம கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக இருந்தோம்னா வந்து நிச்சயமாக எழுத முடியும். இப்போ தலைவர் வந்து வாழ்நாள் முழுவதும் இதை விட நிறைய வேலை பார்த்துட்டு எழுதிட்டு தான் இருந்தாங்க. பட் ஐ திங்க் அது வந்து இன்னும் கொஞ்சம் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு ஒரு டைம் நம்ம உருவாக்கிட்டா நிச்சயமாக எழுதவும் முடியும். பட் நான் அவ்வளோ ஆர்கனைஸ்டாக இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இது வந்து 4வது முறையாக நெய்தல் திருவிழா வந்து இங்கே நடக்குது தூத்துக்குடியில். 4வது முறையாக கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் இதை பண்ணிகிட்டு இருக்கீங்க. அப்படிங்கிறப்ப ஒவ்வொரு வருஷமும் இதுக்கான வரவேற்பு எப்படி மாறி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, ரொம்ப நல்லா இருக்குது. நாங்கள் எதிர்பார்த்ததை விட எங்கள்கிட்ட வந்து அதுக்கு நல்ல வரவேற்பு இருக்குது. தொடர்ந்து வந்து ஒவ்வொரு ஆண்டும் வராங்க. கூட்டம் அதிகமாகிட்டே இருக்கக்கூடிய இதை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக கலைஞர்களுக்கு வந்து அது பெரிய உத்வேகமாக இருக்குது. நிச்சயமாக சென்னை சங்கமமும் சரி இங்கேயும் சரி தொடர்ந்து இதை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இதனால் வந்து அவங்க வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறாங்களா? அவங்க தரப்புலேருந்து சொல்கிற ஃபீட்பேக்ஸ் கேட்டிருப்பீங்க கண்டிப்பாக. இத்தனை வருஷங்களாக நீங்கள் பண்ணிட்டு இருந்ததுனால என்ன மாதிரி ஃபீட்பேக்ஸ் அவங்க தரப்புலேருந்து வந்திருக்கு? சங்கமம் மேடைகளில் முதலாக ஏறிய நிறைய கலைஞர்கள் வந்து இன்றைக்கி திரையுலகத்தில் வந்து ஆந்தோனி அந்த மாதிரி நிறைய கலைஞர்கள் இன்றைக்கி வேலு ஆசான் வந்து பத்மஸ்ரீ வாங்கியிருக்காங்க. இதெல்லாமே எங்களுக்கு ஒரு ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடிய நிறைவு தரக்கூடிய இது. அதே நேரத்தில் இப்போ நம்ம பல நேரங்களில் வந்து எதுக்காவது நிகழ்ச்சி கூப்பிடும்போது இதே கலைஞர்கள் வெளிநாடுகளுக்கு போயிருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட டைம் இல்லை. அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் நிறைய இடங்களுக்கு பயணப்பட்டு இருக்கீங்க மேம். நிறைய ஊர்களுக்கு போயிருப்பீங்க, நிறைய நாடுகளுக்கு போயிருப்பீங்க. இது வரைக்கும் உங்களோட க்ளோஸ் டு ஹார்ட் அப்படின்னா எந்த இடம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாமா? அஃப்கோர்ஸ் நீங்கள் சென்னை வீடு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை தாண்டி ஒரு விஷயத்தை நான் எதிர்பார்க்குறேன். வெளிநாடோ இல்லை வெளியூரோ? வெளியூருக்கு போகணுன்னு நம்ம இந்தியாவுக்குள்ளேன்னா எனக்கு கேரளா ரொம்ப பிடிக்கும். அங்கே வந்து மக்களுக்கு வந்து அந்த லிட்ரேச்சர் மேலேயும் நம்மளோட கல்ச்சர் மேலேயும் இருக்கக்கூடிய அந்த ஈடுபாடு வேறு எங்கேயுமே நான் பார்த்தது கிடையாது. இப்போ சமீபத்தில் போயிருந்தப்போ கூட ஒரு வார்டுக்கு வந்து ஒரு லைப்ரரி திறக்கக்கூடிய முயற்சிகளை எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப அப்படி ஒரு நிகழ்ச்சிக்கு போன பொழுது அங்கே அந்த லோக்கலில் கிராமத்துலேருந்து மக்கள் வந்து எவ்வளோ ஆர்வத்தோடு அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது. அதே நேரத்தில் நீங்கள் யார்கிட்ட வேணாலும் நீங்கள் லிட்ரேச்சர் அவ்வளோ பெரிய எழுத்தாளர்களை பற்றி நீங்கள் வந்து யார்கிட்ட வேணாலும் டிஸ்கஸ் பண்ணலாம். அவங்க அட்லீஸ்ட் பெருசாக படிக்கலைன்னா கூட
வந்து அவங்களுடைய எழுத்தாளர்கள் யாருன்னு ஒரு கொண்டாடக்கூடிய ஒரு மனநிலையில் அவங்க இருப்பாங்க. அதை பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அதை தாண்டி வெளிநாடுகள் அப்படின்னு சொல்லும்போது இந்த கொஞ்சம் இந்த பரபரப்பாக இருக்கக்கூடிய பெரிய பெரிய சிட்டிஸை விட்டு வந்து கொஞ்சம் அமைதியாக ஒரு ஸ்லோ பேஸ்டாக இருக்கக்கூடிய மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த மாதிரி நாடுகள் பார்க்கும்போது ரொம்ப அங்கே போகும்போது சந்தோஷமாக இருக்கு. நீங்கள் பேசுகிற நாங்கள் நிறைய இடங்களில் கவனிச்சிருக்கிறோம். நாடாளுமன்றத்தில் நீங்கள் பேசுகிறதா இருக்கட்டும், இல்லை நிறைய மேடைகளில் நீங்கள் பேசுகிறதா இருக்கட்டும், ஒரு கிளாரிட்டி இருக்கும், ஒரு எமோஷன் இருக்கும். நீங்கள் பேசுகிறப்ப ஃப்ரம் த ஹார்ட் பேசுகிற விஷயமா இல்லை ப்ரிப்பேர்டான விஷயங்களா நாங்கள் நிறைய அதை பற்றி பேசுவோம், டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அதையும் நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வாய்ப்பு கிடைச்சதுனால அது எப்படி நடக்குது, அது அந்த மேஜிக்குன்ற ஒரு விஷயம் இருக்கும். சில பேர் பேசும்போது வந்து ரொம்ப வெல் கனெக்டடாக இருப்போம் நம்ம. ஸோ நீங்கள் அது ஃப்ரம் த ஹார்ட் பேசுவீங்களா இல்லை ப்ரிப்பேர்டாக இருக்குமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். இல்லை, ரொம்ப ஏதாவது சில விஷயங்கள் இப்போ ஒரு கிளாரிஃபிகேஷன்ஸ் கொடுக்கணும் அந்த மாதிரினா ஆஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து அதுக்கான டீட்டெயில்ஸ் எடுத்தாகணும். அதுக்கு ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்கும். பட் நம்ம நம்பாத எதையுமே பேசுறது இல்லை இல்லையா? சமீபத்தில் வந்து நீங்கள் ரஷ்யா போன்ற நாடுகளுக்கு வந்து ஆப்ரேஷன் சிந்தூருக்காக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இருக்கும்போது உங்ககிட்ட ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது. ஸோ அப்போ அதுக்கு நீங்கள் வந்து நேஷனல் லாங்குவேஜ் எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு யூனிட்டி இஸ் டைவர்சிட்டி அப்படின்னு சொன்னீங்க. அது எங்கள் பெரும்பாலும் எல்லாராலும் பேசப்பட்ட ஒரு விஷயமா இருந்தது. ஸோ அந்த இன்ஸ்டண்ட்டாக அந்த மாதிரி ரிப்ளை பண்ணுற விஷயங்கள் அப்படிங்கிறது வந்துட்டு நாள்பட வளர்ந்த ஒரு விஷயமா இருக்கலாம். பட் அது எப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணுங்க. இல்லை, அது கம்ப்ளீட்டாக நம்ம நம்புகிற ஒரு விஷயம் இல்லையா? வந்து தேர் இஸ் நத்திங் கால்டு நேஷ்னல் லாங்குவேஜ் அப்படின்னு ஒன்று, தேசிய மொழி அப்படின்னு சொல்லி இந்தியாவில் எதுவுமே கிடையாது. அண்ட் திராவிட முன்னேற்ற கழகத்தோடைய நிலைப்பாடு, திராவிட இயக்கத்தின் நிலைப்பாடு அப்படி ஒன்று தேவையும் இல்லை அப்படிங்கிறது தான். வந்து இன்னைக்கு நீங்கள் எந்த காரணமும் சொல்லி வந்து ஒரு தேசிய மொழியை உருவாக்கி அதுக்குள்ளே எல்லாரையும் கொண்டு வரணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் வந்து எத்தனையோ ஆப்ஸ் இருக்குது, ஏஐ வந்துருச்சு. நீங்கள் எந்த உலகத்தில் எந்த மொழி பேசக்கூடிய மக்களுக்கிடையே போனாலுமே அவங்களோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான டிவைசஸ் இருக்குது. நீங்கள் வந்து உலகத்தில் இருக்க அத்தனை மொழியும் தெரிஞ்சுக்கிட்டு தான் அங்கே ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் நம்ம மேலே வந்து எதையுமே திணிக்கிறத நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படிப்பட்ட இதில் வந்து ஒரு தேசிய மொழி ஏன் இல்லை அப்படின்னு கேட்கும் பொழுது நம்முடைய நிலைப்பாடு நமக்குள்ளே வந்து ஊறி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே அது. அண்ட் அதுவும் அதே நேரத்தில் எத்தனையோ பிளவுகளை தொடர்ந்து வந்து இங்கே மக்களுக்கிடையே உருவாக்கணும்னு நினச்சிட்டே இருக்காங்க. ஆனால் அந்த பிளவுகள் வந்து அந்த டைவர்சிட்டியை, நமக்கு இருக்கக்கூடிய வித்தியாசங்களை நம்ம செலிப்ரேட் பண்ண ஆரம்பித்தோன்னா, அதை வந்து ரசிக்க ஆரம்பித்தோன்னா, அதுக்கு மரியாதை கொடுக்க ஆரம்பித்தோன்னா, நம்ம ஒற்றுமையாகவும் வேறுபட்டவர்களாக வித்தியாசமானவர்களாக அதே நேரத்தில் அந்த ஒற்றுமையும் இருக்கக்கூடியவர்களாக இருக்க முடியும். அது நம்ம நம்புகிற விஷயம் தானே, எல்லாருமே நம்பக்கூடிய விஷயம். மோர் இன்டு டீடைல், இப்போ உங்களுக்கு ஃபேவரட்டான ஒரு வாசகம் எப்போதுமே வந்து அது உங்கள் கையிலே கேரி பண்ணிட்டு போகிற விஷயங்கள் அது மாதிரி ஏதாவது இருக்குங்களா? அது எந்த சுச்சுவேஷன்லேயும் உங்களுக்கு ஞாபகம் வரும்னா அது என்ன வாசகம்னு தெரிஞ்சுக்கலாமா? தெர் இஸ் நத்திங் லைக் காலம் பூரா நம்ம வந்து ஒரே ஒரு விஷயத்த வந்து இல்லையா, ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் வந்து நமக்கு ஒரு விஷயம் நம்ம படிச்சிருக்கக்கூடிய இல்லைன்னா கேள்விப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம கூட பயணிக்கும். ஒரு காலகட்டத்தில் இன்னைக்கு நமக்கு கரெக்டாக இருக்க ஒரு விஷயம் நாளைக்கு வந்து அது வேற விஷயமாகவும் மாறும். அப்படிங்கிறப்ப அப்படி நான் வந்து லைஃப்பில் என்னோடையே வந்து பயணிக்கக்கூடிய ஒன்று அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஆனால் ஐடியாலஜிக்கலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து எனக்கு பெரியார் வந்து காலத்திற்கும் எல்லா காலங்களையும் கடந்து என்னோட பயணிக்கக்கூடிய நான் நம்பக்கூடிய ஒரு தலைவர். இந்த வாசகம்னு நான் ஏன் கேட்டேன்னு இல்லையா, ஏதாவது ஒரு ஸ்டேஜஸ், அதாவது நீங்கள் நிறைய இடங்கள் பார்த்துருப்போம். பப்ளிக் லைஃபுக்குன்னு வந்துட்டாவே வந்து நம்ம எல்லா விஷயங்களும் நமக்கு வரும், பாராட்டுகளும் வரும், விமர்சனங்களும் வரும். அதை ஹேண்டில் பண்ணுற விஷயம் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் மாறும். நம்மளே நம்ம ஒரு ஸ்டேஜில் மெச்சூர்டாக இருந்திருப்போம். அதை நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி ஏதாவது வாசகம் வருமா? சம்டைம்ஸ் வி ஃபீல் ஹெல்ப்லெஸ். நம்ம நிறைய பண்ணாலும் புரிஞ்சுக்கிறதுக்கு இங்கே நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் எப்படி நீங்கள் இருப்பீங்கிறதுக்காக தான் அந்த வாசகம் பற்றி நான் கேட்டேன். இல்லை, அப்படிங்கிறது வந்து இப்போ பாராட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க.
அதை வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கவும் கூடாது. அது ஐ டெஃபினெட்லி பிலீவ். பிகாஸ் அதில் இருக்கக்கூடிய எக்ஸாஜரேஷன் எது அண்ட் அதில் வந்து நிஜமாகவே வந்து ஒரு ஏதோ ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கோன்னா அதில் அந்த ரியாலிட்டி எது எக்ஸாஜரேஷன் எது நம்ம அந்த லைனை வந்து புரிஞ்சுக்கணும். ஏதாவது நல்லது சொல்லணுங்கிறதுக்காக வந்து நிறைய பெருசாக அதை ஆக்கியும் நம்மகிட்ட சொல்லுவாங்க. அது தப்பான இன்டென்ஷன் இருக்கும்னு நான் சொல்லலை. ஜஸ்ட் ஒருத்தரை வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்கு கூட அதிகப்படுத்தி சொல்லலாம். ஸோ அது அந்த ரியாலிட்டி எது எக்ஸாஜரேஷன் எது அப்படிங்கிற அந்த லைனை நம்ம வச்சுக்கணும். அதே மாதிரி நம்மளை வந்து தப்பு சொல்கிறப்பவும் வேற ஒரு காழ்ப்புணர்ச்சி காரணமாக எதை சொல்ல வர்றாங்க, எது வந்து நம்ம நிஜமாகவே தப்பு பண்ணியிருக்கோம் இல்லைன்னா கவனிச்சிருக்கணும் விட்டுட்டோம் அப்படிங்கிறதும் இருக்குது. ஏன்னா குறை சொல்கிறது எல்லாமே வந்து நமக்கு எதிரிகள் இல்லை. அதை ஏற்றுக்கிற ஒரு மனப்பான்மையும் நமக்கு இருக்கணும். அண்ட் அஃப்கோர்ஸ் வந்து யார் பப்ளிக் லைஃப்க்கு வந்தாலும் இன்றைக்கி வந்து இன்னும் காலமாக மனிதர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இயல்பு தான் அது ஒரு காழ்ப்போடு வந்து அதை எதிர்கொள்வது அப்படிங்கிறது. அதை தாண்டி இன்றைக்கி சோஷியல் மீடியாங்கிற ஒன்று வந்தோடனே இன்றைக்கி எல்லாருக்குமே ஒரு ஃபேஸ்லெஸ்ஸாக வந்து யாரை வேணாலும் எதை வேணாலும் சொல்லிட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு ஃப்ரீடம் அது கொடுக்குது இல்லையா. அப்போ என்னோடய மகளிர் அணியில் இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கும் இன்றைக்கி பாலிடிக்ஸ்க்கு புதுசாகவோ எந்த ஒரு பப்ளிக் ஸ்பேஸ்க்கு புதுசாகவும் வர முக்கியமாக பெண்கள் யங்ஸ்டர்ஸ்க்கும் நான் தொடர்ந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து இதுதான். நம்மளுடைய பர்சனலான விஷயங்களுக்கோ நம்மளை வந்து ஒடுக்கிடலாங்கிறதுக்காக வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணுறதுக்கான சில விஷயங்களையும் சில பேர் வந்து தொடர்ந்து பேசிகிட்டே இருப்பாங்க, இல்லைனா சோஷியல் மீடியாவில் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம கடந்து போகணும், ஒதுக்கிட்டு போக கற்றுக்கணும். ஏன்னா நான் யாருங்கிறது நான் எனக்கு மட்டும்தான் வந்து நான் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதனால் இந்த மாதிரி விஷயங்களுக்காக நம்ம வந்து திரும்பி ஒடுங்கி போயிடக்கூடாது அப்படிங்கிறத நானும் நம்புகிறேன். ஐ மீன் எல்லாமே ஹர்ட் பண்ணும், நான் இல்லைன்னு சொல்லலை. அதெல்லாமே எல்லாரும் கடந்துட்டோன்னு சொல்ல முடியாது. சில நேரங்களில் ஹர்ட் பண்ணும். பட் அதுக்கப்புறம் வந்து நீ வந்து சொல்கிறதுக்கு நீ யாருங்கிற கேள்வியும் நமக்குள்ளே வருது இல்லையா. இப்போ இதை பற்றி பேசுகிறதுனால நான் அதையுமே கேட்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் எப்போதுமே வந்து பெண்களுக்காக வந்துட்டு குரல் கொடுக்கறதுல முன்னணியில் தான் இருப்பீங்கிறது தெரிஞ்ச விஷயம். நீங்கள் இவ்வளோ வருஷத்திலோட எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு விஷயத்த நான் பிரேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு யூ ஃபீல் ப்ரவுட் அப்படின்ற ஒரு தருணம் என்னைக்கு இருந்தது, அது என்னங்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்த பிரேக் பண்ணியிருந்திருப்பீங்க, இது நம்ம தான் பண்ணணும், இது நம்மளால முடிஞ்சிச்சு, சாத்தியப்பட்டுச்சு அப்படிங்கிற அப்படி வந்து ஐ கேனாட் கிளைம் வந்து நான் மட்டுமே பண்ணிட்டேன். எல்லா விஷயமுமே வந்து நிறைய பேர் சேர்ந்து தான் புஷ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நான் போகிற இந்த பாதை கூட எனக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து அதை கிளியர் பண்ணி அதை சரி பண்ணி அந்த முள்ளு செடியெல்லாம் தூக்கி போட்டு இருந்த பல சுவர்களை உடைச்சு இன்றைக்கி அந்த பாதையை உருவாக்கி தந்திருக்காங்க. அதை கொஞ்சம் பெட்டர் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். எனக்கு பின்னாடி வரக்கூடியவங்க வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு எல்லை வரைக்கும் நம்ம கிளியர் பண்ணி வச்சுருக்க இடத்துல அவங்க கொஞ்சம் வசதி பயணித்து அடுத்து வரக்கூடிய எல்லைகளை அவங்க வந்து தள்ளி வைப்பாங்க, இல்லைன்னா உடச்சி எல்லையே இல்லாத ஒரு இடத்த உருவாக்குவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதை கம்ப்ளீட்டாக நான் தான் பண்ணேன், இது நான் உடச்சிட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஐ டோன்ட் திங்க் ஐவ் டன் இட். ஓகே, இது வந்து ஒரு ஹம்பிள்னஸ்னே சொல்லலாம். பட் நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க. சில நேரங்கள் அதை பெரியவர்கள் வந்து கிளைம் பண்ணிக்க மாட்டாங்கிறப்ப நீங்க பேசுறப்ப நான் எல்லாத்தையும் உடைச்சிட்டேன்னு சொல்றதுக்கு. உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க கிராண்ட் ராயல் டூர்ஸ்க்கு வாங்க. அட என்னங்க சொல்றீங்க? நம்ம மஞ்சு குரூப்ஸின் ப்ளூ ஸ்பாட் 3.0ல ஃபேஸ் 2 பீச் வில்லா புக்கிங்ஸ் ஓபன் ஆகிடுச்சா? சேகர் கமுலா இயக்கத்தில் தனுஷ் நாகார்ஜுனா மற்றும் ராஷ்மிகா மந்தனா நடிப்பில் குபேரா வெற்றி நடை போடுகிறது.